ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், எப்படியெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷன் இந்த ஷேப்க்கு வர காரணமாக இருந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த இதெல்லாம் சேர்ந்தனால தான் நம்ம கான்ஸ்டியூஷன் இந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆக்ட் என்னென்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இந்த ஆக்ட் தான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அஃபேர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும். ஏன்னா அது வரைக்கும் கம்பெனி டாமினேஷன் தானே இருந்தது. இப்போ அந்த பிரிட்டிஷில் பார்லிமெண்ட் அந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் இவங்க எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இதில் தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த கம்பெனி பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க ட்ரேட்க்கு மட்டும்தானே இருந்தாங்க. ஸோ இந்த ஆக்டுக்கு அப்புறம் தான் அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த கம்பெனியை பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. இட் ஆல்சோ லேட் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா நிறைய ஸ்டேட்ஸ் இப்படி சேர்ந்து இருக்கும். ஸோ ஒரு மெயின் ஹெட்டாக சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொண்டு வந்தது இந்த ஆக்டில் தான். அதுக்கப்புறம் இதில் தான் கவர்னர் ஜென்ரல் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. இதில் ஃபஸ்ட் டைம் கவர்னர் ஆஃப் பெங்காலில் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு கொண்டு வந்தது. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் யாருன்னு பார்த்தா லார்ட் வாரன் ஹேஸ்டிங். இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு, சுப்ரீம் கோர்ட் கல்கத்தாவில் கொண்டு வந்திருப்பாங்க. It provided for the establishment of a Supreme Court at Calcutta in 1774. இதில் 1+3, அதாவது 1 சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 3 அது கீழே இருக்க நார்மல் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ப்ரொவைட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அட் கல்கத்தா 1774. ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் அண்ட் 3 அதர் ஜட்ஜஸும் இருப்பாங்க. இப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 ஓவராலாக ஃபாஸ்ட்டாக டக்குன்னு பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் பண்ணுற அதோட அஃபேர்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறக்காக கண்ட்ரோல் பண்ணுறக்காக எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் தான் அந்த கம்பெனி பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவுக்கு ஃபவுண்டேஷனே இதில் தான் வந்தது. அண்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் ஒரு புது டெசிக்னேஷன் கொடுத்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் யாருன்னு பார்த்தா லார்ட் வாரன் ஹேஸ்டிங். தென் சுப்ரீம் கோர்ட் கல்கத்தாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 1774. அந்த கோர்ட்டில் 1+3, அதாவது 1 சீஃப் ஜஸ்டிஸ், 3 அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. இதுக்கடுத்து கொண்டு வந்த ஆக்ட் என்னன்னு பார்த்தா அமெண்டிங் ஆக்ட் 1781. அமெண்டிங் ஆக்ட் 1781. இது என்னென்னா, இதுக்கு முன்னாடி கொண்டு ரெகுலேட்டிங் ஆக்டில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் போட்ட அமெண்ட்மெண்ட்டு தான் அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781. இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டரி ஆக்ட் 1781. ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டரி ஆக்ட். இதிலோட கீ ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கவர்னர் ஜென்ரல் கவுன்சிலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை டிமார்க்கெட் பண்ணுறது தான் இந்த ஆக்டோட கீ ப்ரொவிஷன். சுப்ரீம் கோர்ட், கவர்னர் ஜென்ரலோட கவுன்சில், இதுக்கு ரெண்டு இருக்க ரிலேஷன்ஷிப்பை டிமார்க்கெட் பண்ணுறது. இது சுப்ரீம் கோர்ட்டை ஜுரிடிக்ஷன் இருக்கும்ல. இப்போ நமக்கே சுப்ரீம் கோர்ட் நம்ம படிக்கும்போது பார்த்துருப்போம், ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன், அட்வைசரி ஜுரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு என்னென்ன பண்ணலாம், அதோட ஜுரிடிக்ஷனை ஒரு கொஷின் இருக்கும்ல, இது என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஜுரிடிக்ஷனுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த அமெண்டிங் ஆக்ட் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. பிட்ஸ்
இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. இந்த ஆக்டுக்கு அப்புறம் தான் வந்து இந்தியனோட அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே டைரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்து போயிருக்கோம். டைரக்ட் கண்ட்ரோல். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்பெனி கண்ட்ரோலில் இருந்தது, இப்போ வந்து டைரக்ட் கண்ட்ரோலுக்கு வந்து போயிருக்கோம். இந்தியன் அஃபென்ஸ் கேம்ஸ் அண்டர் டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் பிரிட்டன். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா கம்பெனியோட கமர்ஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை வந்து செப்பரேட் பண்ணி பிரித்து வச்சுருவாங்க. இட் டிஸ்டிங்விஷஸ் பிட்வீன் த கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கம்பெனி. அதுக்கப்புறம் அந்த கமர்ஷியல் அஃபேர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக கோட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அப்படின்னு ஒன்றும், இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ கோட் ஆஃப் டிரெக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். கோட் ஆஃப் டிரெக்டர்ஸ் வந்து கமர்ஷியல் அஃபேர்ஸ் சிசி அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு பாடி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதனால இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஒரு டியூவல் கவர்மெண்ட் வந்து வந்திருக்கும். டியூவல் கவர்மெண்ட். இதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்க பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ், இந்தியாவில் இருக்க பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ்லாம் அந்த எப்படியெல்லாம் ரெவன்யூ இருக்குது, சிவில் அண்ட் மிலிட்ரி கவர்மெண்ட் எப்படி இருக்குது, இது பற்றின ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறதும் டிரெக்ட் பண்ணுறதும் அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட வேலையாக இருந்துச்சு. இட்ஸ் பாடி ஃபார் டு மேனேஜ் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில். ஸோ பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வரும்போது அவங்க சிவில் அண்ட் மிலிட்ரி ரெவன்யூ இதெல்லாம் பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் இந்தியாவில் இருக்கிற அந்தந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதும் டிரெக்ட் பண்ணுறதும் அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட வேலையாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்ட் வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. ஸோ இந்த ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மோனோபாலி, ஏன்னா அவங்க வரும்போது அங்கே இருக்க பிரிட்டிஷ் எம்பையர்ட்ட வந்து சார்ட்டர் வாங்கி தான் வந்திருப்பாங்க, நாங்கள் வந்து மோனோபாலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 15 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது அப்படியே எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த மோனோபாலிக்கு வந்து ஒரு எண்டு கொடுக்கறது வந்து இந்த ஆக்டாக இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மோனோபாலி அபாலிஷ் பண்ணதுக்கப்புறம் யார் வந்து வேணாலும் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த எக்ஸப்ஷன் இருக்குது. அது என்னென்னா சைனா கூட யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது, அங்கே வந்து மோனோபாலி தான். அதேமாதிரி இந்தியாவில் டீக்கு மட்டும் வேறு யாரும் பண்ணக்கூடாது, அதுவும் அந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் மோனோபாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து எது வரைக்கும் இருந்துச்சுன்னா 1833 வரைக்கும் இந்த சிஸ்டம் வந்து கண்டினியூ ஆச்சு. 1833க்கு அப்புறம் வரல அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833ல் இதை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த ஆக்ட் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து இதெல்லாம் இந்தியாவில் இருக்க இந்த டெரிட்டரிஸ் எல்லாம் கான்ஸ்டியூஷனலாகவே பிரிட்டிஷோட பொசிஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆக்ட் வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. வந்து 20 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்திருக்கும். ஃபஸ்ட்டு 13, அதுக்கப்புறம் 33, அதுக்கப்புறம் 53ன்னு சொல்லிட்டு. ஸோ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 இஸ் த ஃபைனல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன். It's a very important point. Charter Act of 1833 is the final step towards centralization. Centralization என்னன்னா எல்லா பவர்ஸுமே வந்து மெயினாக ஒருத்தவங்க கண்ட்ரோலாக தான் இருக்கும், அவங்க தான் எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அவங்க சொல்கிற கேட்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இதுக்கு இன்னொரு வேர்டு ஆப்போசிட்டில் இது டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் இப்போ நவடேஸில் இருக்க கவர்மெண்ட்டே டீசென்ட்ரலைசேஷன் சொல்லிட்டு சென்ட்ரல் ஸ்டேட்டு லோக்கல் கவர்மெண்ட் வரைக்கும் ஈக்குவலாக அவங்களுக்கு பவர்ஸ் எல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருந்ததுக்கு டீசென்ட்ரலைசேஷன். பட் சென்ட்ரலைசேஷன்னா அவங்க ஒருத்தவங்க தான் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன். இந்த இடத்துல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தா லார்ட் வில்லியம் பென்டிக். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து லார்ட் வாரன் ஹேஸ்டிங். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து லார்ட் வில்லியம் பென்டிக். இங்கே வந்து கவர்னர் ஜெனரல் கையில் தான் மொத்தமாக சிவில் அண்ட் மிலிட்ரி பவர்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் மிலிட்ரி இந்த ஆக்ட் மூலியமாக கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் வந்து அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கீழே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இருந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் எல்லாமே இவங்களை விட்டு போயிடும். இதுக்கு முன்னாடி வந்த ஆக்ட்ஸ் எல்லாத்துலேயும் மேக் பண்ண லாஸை வந்து ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
பட் இந்த ஆக்ட்லேருந்து இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா ஆக்ட்ஸ்லையும் மேக் பண்ணுற லாஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ்லி இட் இஸ் கால்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் நவ் இட் இஸ் கால்டு ஆக்ட்ஸ். இதில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அது வந்து ஒரு கமர்ஷியல் பாடி அப்படின்றத முடிச்சுட்டு இது பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி அப்படின்றது வந்து இந்த ஆக்டில் தான் இருக்கும். இந்த ஆக்ட் ஆஃப் 1833. இதில் வந்து லா மெம்பர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வந்து கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு லா மெம்பர் இங்கே வந்தவர் யாருன்னா மெக்காலே லா மெம்பர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆக்ட் வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்னர் ஜெனரல் கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் தனியாக எக்ஸிக்யூட்டிவ் தனியான்னு பிரிச்சிருப்பாங்க. அண்டு அடிஷ்னலாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து 6 மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா கவர்னர் ஜெனரல் கவுன்சிலர் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கா அந்த கவுன்சிலர்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 நியூ மெம்பர்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த கவுன்சிலை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லாட்டி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து லோக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, லோக்கல் ரெப்ரசன்டேஷன். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னென்னா சிவில் சர்வீஸ் வந்து ஓப்பன் காம்படிஷனாக மாற்றினது வந்து இந்த ஆக்ட் தான். 1853 சார்ட்டர் ஆக்ட் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் அண்ட் ஓப்பன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வீஸ் எல்லா இந்தியன்ஸுக்குமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆக்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1850. இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பிகாஸ் கிரேட் ரிவால்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியெல்லாம் மாறி இருக்கும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இது வந்து இந்த ஆக்ட் வந்து குட் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் திஸ் ஆக்ட் ஃபார் த குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இங்கே வந்து இம்பார்ட்டண்டாக ஒரு டெசிஷன் வந்து எடுத்துருப்பாங்க. அது என்ன, அது கம்பெனிகிட்டேருந்து க்ரௌனுக்கு மாறி இருக்கும். அதாவது இது வரைக்கும் கம்பெனி தானே ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பிரிட்டிஷோட எம்பையர் கீழே வந்து போயிடும். ஸோ ரூல் ஆஃப் கம்பெனி வாஸ் ரீப்ளேஸ்டு பை த ரூல் ஆஃப் க்ரௌன். இங்கே வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றது அவங்களோட டெசிக்னேஷன் வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து மாறும். வைஸ்ராய். ஸோ ஃபஸ்ட்டு வைஸ்ராய் யார் வந்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தா லார்ட் கேனிங். ஒரு கேனை தான் வந்தார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வைஸ்ராய் சொல்லிட்டா லார்ட் கேனிங். ஸோ இவங்க வைஸ்ராய் அப்படின்றவங்க யாருன்னா அந்த க்ரௌனோட ஒரு ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல பிட்ஸ் இந்தியா ஆக்டில் டூயல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த டூயல் கவர்மெண்ட் இந்த ஆக்டில் வந்து அபாலிஷ் ஆகிருக்கும். அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு வந்து கொண்டு வந்ததை இந்த ஆக்டில் முடிச்சிருப்பாங்க. இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸை யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தா லார்ட் டல்ஹௌசி கொண்டு வந்திருப்பார். ஆக்சுவலி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் என்னென்னா கரெக்டாக அவரோட உண்மையான வாரிசு, அவரால் வந்த குழந்தை வந்து ஒரு ஆண் வாரிசு இல்லாத பட்சத்தில் அந்த நாடு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாகும் அந்த ரீஜன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு தெரியும் இந்த ஜான்சி ராணி, அதுக்கப்புறம் நானா சாஹிப், பேகம் ஹசரத் மஹால், இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி அவங்க தேசத்தை வந்து இழந்தனால அவங்க எல்லாரும் தான் வந்து இந்த கிரேட் ரிவால்ட்டாக்கு வந்து மெயின் கேரக்டர்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷ் எம்பையர் வந்து என்ன நினச்சிருப்பாங்க, அந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸை அபாலிஷ் பண்ணிடலாம், முடிச்சிடலாம். அதோட இதுக்கப்புறம் எந்த ஒரு ரீஜனும் நாங்கள் இந்த மெத்தட் படி எனாக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து புதுசாக ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இது வந்து யாருன்னா பிரிட்டிஷ் கேபினெட்டில் இருக்க ஒரு மெம்பர். இவங்க வந்து அல்டிமேட்டாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வாஸ் a member of British cabinet and was responsible ultimately to the British parliament. அதுக்கப்புறம் இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து இந்தியாவுக்குன்னு கொண்டு வந்திருக்காங்கல்ல, அந்த கொண்டு வந்ததில்
ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கவுன்சிலில் 15 மெம்பர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. ஸோ 15 மெம்பர் கவுன்சில் ஆஃப் இந்தியா டு அசிட் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுன்றது பிரிட்டிஷ் கேபினெட்டில் இருக்க ஒரு மெம்பர். அவங்க வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து இந்தியாவுக்காக கொண்டு வந்தது. அதுக்கு அசிஸ்ட் பண்ண ஒரு 15 மெம்பர்ஸ் கவுன்சில் வந்து இருப்பாங்க. இவ்வளவு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. தென் நம்ம பார்க்க போகிற ஆக்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன்ல, ஒரு இடத்துல டீசென்ட்ரலைசேஷன் பற்றி நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த ப்ராசஸ் வந்து இனிஷியேட் ஆனது இந்த டைமில் தான். இனிஷியேட் தி ப்ராசஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாம்பே அண்ட் மெட்ராஸ்லேருந்து அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து திருப்பி கொடுப்பாங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் எதுலேருந்து வாங்கினாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இட்ஸ் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833ல் சென்ட்ரலைசேஷன் அண்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 வந்து டீசென்ட்ரலைசேஷன். அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து லா மேக்கிங் ப்ராசஸில் இந்தியன்ஸ் இருக்கலாம்னு சொல்கிறது. ஸோ லா மேக்கிங் ப்ராசஸில் இந்தியன்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் வைஸ்ராய் வந்து என்ன பண்ணலான்னா, சம் ஆஃப் தி இந்தியன்ஸ் வந்து நாமினேட் பண்ணலாம். அவங்க வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பேண்டட் கவுன்சிலில் வந்து இருப்பாங்க. அந்த 3 இந்தியன்ஸ் முத நாமினேட் பண்ணது யாருன்னு பார்த்தா, ராஜா ஆஃப் பெனாரஸோட கிங், அதுக்கப்புறம் பட்டியாலா மகாராஜா, அதுக்கப்புறம் சர் டிங்கர் ராவ். So the 3 Indians nominated were the Raja of Benares, the Maharaja of Patiala and Sir Tinker Rao. இப்போ வந்து வைஸ்ராய் வந்து எமர்ஜென்சி டைமில் ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்ற பவர் வந்து அவர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். பிகாஸ் எமர்ஜென்சி டைமில் பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்றது அங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டது தான். அண்ட் இட் எம்பவர் த வைஸ்ராய் டு ஃப்ரேம் த ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இப்போயும் அது வந்து இருக்குது. இந்த பாயிண்ட்டும் வந்து நம்ம பாலிட்டிக்கில், அதாவது பிரசிடெண்ட் வந்து அவர் தான் வந்து ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து வைஸ்ராய் டைமில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ சிஸ்டமுக்கு ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெகக்னைசேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னா நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்கோம்ல, அதுதான் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். அதுக்கெல்லாம் ஸ்டாச்சுட்டரி ரெகக்னைசேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பெங்கால், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ரொவின்சஸ் அண்ட் பஞ்சாப்க்கு வந்து நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுக்குலாம் பெங்கால், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ரொவின்சஸ் அண்ட் பஞ்சாப், இதுக்கெல்லாம் நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஆக்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892 என்ன பண்ணுவாங்கன்னா, மெஜாரிட்டி அவங்களுடைய அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்களே பிரிட்டிஷ், அதை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டாங்க. பட் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து இந்தியன்ஸ் இருப்பாங்களே அந்த இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில், அதெல்லாம் நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்படி நாமினேட் பண்ணுறது யார் பண்ணுவாங்க அப்படின்னா, பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் Provincial Legislative Council. Provincial Legislative Council. இந்த ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று ஃபார்ம் ஆகும்ல, அதில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் யார் நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னா, சர்டன் லோக்கல் பாடிஸ் தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அந்த லோக்கல் பாடிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிவர்சிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் அண்டு முனிசிபாலிட்டிஸ். இதுக்கப்புறம் இந்தியாவில் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் அப்படின்றது பிகின் ஆனது இந்த ஆக்டில் அப்புறம் தான். அண்ட் த கவுன்சில் ஹேவ் த பவர் டு டிஸ்கஸ் பட்ஜெட் அண்ட் ஆஃப் அட்ரஸிங் கொஷின்ஸ் டு த எக்ஸிக்யூட்டிவ். இதுவும் நம்ம வந்து இப்போயும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கவுன்சிலுக்கு வந்து பட்ஜெட்டை பற்றின டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கொஷின் பண்ணுறதுக்காகவும் வந்து ரைட்ஸ் வந்து இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஆக்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. இட்ஸ் ஆல்சோ கால்டு மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்.
மின்டோ-மார்லி ரிஃபார்ம்ஸ். இதில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து எலெக்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது இந்த மின்டோ-மார்லி ரிஃபார்ம்ஸ் தான். அதுக்கப்புறம் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அஃபிஷியல் மெம்பர்ஸ் தானே மெஜாரிட்டியாக இருந்தாங்க. இங்கே வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆகிருப்பாங்க. அண்ட் இதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து முஸ்லீம்ஸ்க்கு கொண்டு வந்து இந்த மின்டோ-மார்லி ரிஃபார்ம்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. த விச் ஆக்ட் ஆர் விச் ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் த separate electorate for Muslims அப்படின்னா Indian Council Act 1909 or Minto-Marley reforms, introduction of separate electorate for Muslims. It provides for the first time association of Indians with the executive council of the viceroy and governors. அதாவது இதுவரைக்கும் இந்தியன்ஸ் வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் மட்டும்தான் இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் அந்த இந்தியன்ஸ் வந்து வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மெம்பர் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படி மெம்பர் ஆன ஃபஸ்ட்டு மெம்பர் யாருன்னு பார்த்தா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன்ஸ் ஒரு இந்தியன் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருந்தது வந்து இவர் தான். இவர் என்னவா இருந்திருப்பார் அப்படின்னா லா மெம்பர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆக்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இது வந்து மாண்டேகு ஜெம்ஸ்ஃபோல்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். இங்கே வந்து இந்தியா சார்பாக லண்டனில் வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆஃபீஸ் பேர் என்னென்னா ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியான்னு லண்டனில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு லெஜிஸ்லேச்சர் இந்தியன் லெஜிஸ்லேச்சர்ன்றது பை கேமராலாம் பிரிஞ்சது வந்து இந்த இடத்துல தான். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். நிறைய ஆக்டில் வந்து நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன்ல, அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியன் லெஜிஸ்லேச்சர் பை கேமராவில் பிரிஞ்சது வந்து இந்த ஆக்டில் தான். அண்டு சீக்ஸ்க்கு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்தது இதில் தான். ஃபார் சிக்ஸ் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபாக்ஸ். இதுக்கு முன்னாடி முஸ்லீம்ஸ்க்கு செப்பரேட் எலக்ட்ரேட் கொண்டு வந்திருப்பாங்க. பட் சிக்ஸ்க்கு இந்த ஆக்டில் தான் வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒன்று சொன்னேன்ல, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியாவில் இருந்தாங்க. அதுக்கு வந்து 15 மெம்பர் இந்த கவுன்சில் வந்து அசிஸ்ட் பண்ணிச்சு. அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து இந்தியன்ஸ் தான் வந்து இவங்களுக்காக ஃபார்ம் பண்ண அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு அதோட செலவு எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அது ஃபஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷே அவங்க ரெவன்யூலேருந்து அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து பே பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ராவின்சஸில் வந்து டயார்ச்சி கொண்டு வர ஆரம்பித்தாங்க. டயார்ச்சி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயார்ச்சி அப்படின்னு என்னென்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து டிவைட் பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபிஷியல் மெம்பர்ஸ்க்கும் எலெக்டட் மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம், நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல யூனியன் ஸ்டேட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு, அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை வந்து டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் டயார்ச்சி இந்த ப்ராவின்சஸ். அண்டு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இதில் தான் க்ரியேட் ஆச்சு. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஹேஸ் பீன் கிரியேட்டட் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் வந்து அவ்வளோதான் முடிய போகுது. ஆக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ஆக்ட்ஸாக போயிட்டே இருக்கு சொல்லிட்டு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 இதில் தான் வந்து ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் வந்து ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து யூனிட்ஸாக இருப்பாங்க. பட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து அதில் ஜாயின் ஆகாதனால அந்த ஃபெடரேஷன் வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு வரவே இல்லை. தென் ரெசிடியரி பவர் வந்து வைஸ்ராய்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம யார்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ரெசிடியரி பவர் வந்து யூனியன் கிட்ட கொடுத்துருக்கோம். அப்போ அந்த டைமில் வந்து ரெசிடியரி பவர் வந்து வைஸ்ராய்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ப்ராவின்சஸில் இருந்த டயார்ச்சி சொன்னால பிரிச்சிருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட்டு எலெக்ஷன் மெம்பர்ஸ் அண்ட் அஃபிஷியல் மெம்பர்ஸ் பார்க்குற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்கன்னு அதை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. ப்ராவின்சஸில் டயார்ச்சி இல்லை, ப்ரொவின்ஷியல் ஆட்டோனமி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ப்ராவின்சஸில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 11 ப்ராவின்சஸில் அவுட் ஆஃப் 11 6 ப்ராவின்சஸ்க்கு வந்து
பைகேமரலிசம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு நம்ம பார்த்தோம்ல முஸ்லீம்ஸ்க்கு இருந்தது, அதுக்கப்புறம் சீக்ஸ்க்கு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து நிறைய இதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து தே ஓப்பன் த செப்பரேட் ஆக்டர் ஃபார் த டெப்ரஸ்ட் கிளாஸ் ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. விமன்ஸ் அண்ட் லேபர்ஸை சேர்த்து ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1909 மின்டோ மாடல் ரிஃபார்ம்ஸில் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் ஓப்பன் பண்ணாங்க. 1919 அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சீக்ஸ்க்கு, இந்தியன் கிறிஸ்டின்ஸ்க்கு, ஆங்கிலோ இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், விமன்ஸ் அண்ட் லேபர்ஸ்க்கும் சேர்த்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தென் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 ஓப்பன் பண்ணதை இதில் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்ல செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்றதுக்கு ஒரு டீம் ஆஃப் அட்வைசர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 தான். ஸோ இந்த ஆக்டில் இருக்க நிறையா ப்ராவின்சஸை நம்ம இப்போ வரைக்கும் பாயிண்ட்ஸை வந்து நம்ம இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே நம்ம வந்து எதாவது எங்கெங்கே சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம், பாரோ பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்திருப்போம். அதில் வந்து அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா கரன்சி அண்ட் கிரெடிட் ஆஃப் த கண்ட்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். கரன்சி அண்ட் கிரெடிட் ஆஃப் கண்ட்ரி இஸ் கண்ட்ரோல்டு பை ஆர்பிஐ. அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ப்ரொவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன் கேஸ் ஆஃப் 2 or more ப்ரொவின்சஸ். அது இப்போ வரைக்கும் இருக்குது. நம்ம யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அப்புறம் ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போவும் இருக்குது. அது அப்போ வந்து ஃபெட்ரல் அண்டு ப்ராவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபெட்ரல் கோர்ட் வந்து 1937 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆக்ட் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 15 1947க்கு அப்புறம் இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷன் அண்ட் சாவரன் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. தே டிக்ளேர்ட் இந்தியா ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் அண்ட் சாவரன் ஸ்டேட் ஃப்ரம் ஆகஸ்ட் 15, 1947 அண்ட் தே ப்ரொவைடட் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் 2 இண்டிபெண்டன்ட் டொமினியன்ஸ். அதாவது என்னன்னா இதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்திருக்கலாம், இந்தியா சுதந்திரனையோ பாகிஸ்தான் தனியாக பிரியணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒத்துக்காமல் இருந்திருப்பாங்க இந்த பிரிட்டிஷ் வந்து. இந்த டைம் வந்து இல்லை, இந்தியா தனியாக பிரிஞ்சுக்காங்க, பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சுக்காங்கன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. தே ஹேவ் வித் த ரைட் டு ரிசீவ் ஃப்ரம் த பிரிட்டிஷ் காமன்வெல்த். ஏன்னா பிரிட்டிஷ் காமன்வெல்த்துக்கு முன்னாடி வந்து மெம்பர்ஸாக இருந்தாங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் ரைட்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் வேணும்னா இந்த பிரிட்டிஷ் காமன்வெல்த்லேருந்து பிரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து இப்போ வரைக்கும் அதில் மெம்பராக தான் இருக்கோம். அதுக்கப்புறம் எம்பவர் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிஸ், 2 பேருமே தனித்தனியாக அவங்களுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளிஸ் வந்து எம்பவர்ட் பண்ணி அதில் வந்து ஒரு 2 டொமினியம் வந்து கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணி அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் போட்ட எந்த ஆக்டை வேணாலும் அதில் வந்து நீங்கள் ரிப்பீல் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட இந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிப்பீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. தென் நம்ம பார்த்தோம்ல செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அவரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து காமன்வெல்த் அஃபேர்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அண்ட் டூயல் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இட் ஹேஸ் த டூயல் ஃபங்க்ஷன், தட் இஸ் கான்ஸ்டியூவன்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் டு த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம்ட் இன் 1946. அண்டு டொமினியன் லெஜிஸ்லேச்சரை வந்து ஒரு சாவரன் பாடின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபுல் ஃப்ரீடம் இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தேவைப்பட்டால் 2 டொமினியனில் எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், டொமினியன் ஆஃப் இந்தியா ஆர் டொமினியன் ஆஃப் பாகிஸ்தான். இல்லை நீங்கள் வந்து நான் தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கேன்னு நினச்சா இண்டிபெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் வந்து இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் ஆக்ட்ஸ் நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். தீஸ் ஆர் த ஆக்ட்ஸ் விச் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பாலிட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நீ அடுத்த கிளாஸில் ப்ரியாம்பிள், சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படியே ஒவ்வொரு ஆர்டிகல்ஸாக பார்க்கலாம். அண்ட் லெட்ஸ் டாடா, பை பை, டேக் கேர், தேங்க்யூ.